ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயர்கள் வழக்கம் போலவே கமெண்ட்டை அள்ளி வீசிட்டாங்க. போன வாரம் வீடியோ போட்டதில் லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் வழக்கம் போலவே நிறைய வந்துருச்சு. அதில் நிறைய பேர் நான் தொடர்ந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறியாங்கிற மாதிரியான ஸ்டைலில் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் கடைசியில் அதை சொல்லி தான் சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு ஆசைதான், ஆனால் சொல்லத்தே முடியல. இந்த டைமிங் அவ்வளோ அழுட்டு போயிடுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுருக்க வேண்டியதாக போயிடுது. எனவே தொடர்ந்து ரிப்பீட் ஆகாத அளவில் கொஞ்சம் சேஃபாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறதுங்கிறதுனால கண்டிப்பாக வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பதில் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ இந்த கமெண்ட்ஸ் வீடியோவில் லேட் மேரேஜுங்கிற அந்த வீடியோ போட்டோம் இல்லையா, அதுக்கான கமெண்ட்ஸை பார்த்துடலாம். அதில் ராம்குமார் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், சின்சியர் சஜஷன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கமெண்ட்டாக இருந்தது, தூக்கி முன்னால் வச்சிட்டேன், இதையே கேட்போம் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அதில் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஏதாவது பணம் வாங்கிக்கிறதுக்கு வழி இருக்கா, வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கொடுத்துருக்காரு பாருங்கள். சார், சின்சியர் சஜஷன். You are basically helping others by spending your time and effort to explain people's clarifications on their horoscope questions via YouTube comment section. Right. I suggest please publish your bank account number for those asking questions can contribute money for your internet charges. You are already helping people by explaining their answers for free. We would like to continue willingly, at least the fund can cover your interest and electricity charges அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு சிந்தனை, நல்லபடியாக யோசிச்சிருந்தார். அதாவது காசு நம்ம வாங்கலை அப்படின்னாலும் இன்டர்நெட்டும் எலக்ட்ரிசிட்டியும் சும்மா ஓடலை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டு தான். இருந்தாலும் அதில் ஒரு வழி இருந்தது. அதாவது டொனேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம நாட்டில் தட் இஸ் இந்தியாவில் இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணலையா என்னன்னு தெரில. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ரைட் அப்படி ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கல. டொனேட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் இந்தியாவுக்கு அது வரல போல் இருக்குது. அதனால் நம்ம செட்டிங்ஸில் அது வரல. அது வரட்டும், வரையில் நான் வச்சு விட்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். சார், நீங்கள் கொடுத்துருக்க ஐடியா கூட நான் யோசிக்கலை, ஆனால் நீங்கள் கொடுத்த ஐடியா அருமையான ஐடியா தான். அதாவது நம்மளும் நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்காம நீங்கள் வாலண்டியராக டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது டொனேஷனுங்கிற மாதிரியான பாயிண்டில் வந்துடும். நிச்சயமாக பார்ப்போம், ஃப்யூச்சரில் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது செய்வோம். நன்றி ராம்குமார் கிருஷ்ணன். அதே மாதிரி அடுத்தது ஆனந்த் சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது முதுமொழி. உமது கவியை பார்க்கும்போது நீர் கம்பன் வீட்டு பிள்ளையோ என ஐயம் வருகிறது. அடேங்கப்பா, பிரமாதமாக எழுதிட்டீங்க. உங்களின் இந்த சேவை என்றும் தொடர எனது வாழ்த்துக்கள். கடந்த 2 மாதங்களாக எனது ஜாதகத்தில் உங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று கிடைத்து விடும் என நம்புகிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 12:05 AM, தட் இஸ் காலையில் நேரத்தில் சென்னையில் பிறந்தது, துலாம் சித்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதில் உங்களுடைய கொஷின் 12இல் செவ்வாய். எனது திருமணம் வாழ்க்கை பற்றி கூறவும், வேலையில் திருப்தி இல்லை, நல்ல சம்பளமும் இல்லை, வெளிநாட்டு அல்லது அரசு பணி கிடைக்குமா, 7.5 சனியால் பட்ட அவதி கொஞ்சம் நெஞ்சமல்ல, அப்பாவால் பட்டு கொண்டு இருக்கின்ற கஷ்டத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒருவேளை சனீஸ்வர பகவானே அப்பாவா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி. எனவே ஆனந்தனுடைய ஜாதகத்தில் லக்னம் மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது துலா ராசி, ஜென்ம நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் வந்திருக்கு. லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், அவர் போய் 3ஆம் பாவத்தில் வலுவாக நிற்கிறார். அதனால் ஆயுள் பலம் நல்லா இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு சார். உங்களுக்கு குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சுக்கிரன் உட்காந்துருக்கு, 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். உங்களுக்கு இந்த சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வரையில் பர்ஃபெக்டாக வேலை அமைஞ்சு போயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதில் நீங்கள் கேட்டிருந்த முக்கியமான கேள்வி, அரசு துறையில் வேலை வாய்ப்பு அமையுமா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. முதல்ல குரு தசையில் சுக்கிர புத்தி அப்படிங்கிறது 2019 மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அப்போது 2019 மே மாதம் வரைக்கும் நடக்கக்கூடியது 5க்கு உண்டானவனுடைய தசா புத்தி. தசை கிடையாது, 5க்கு உண்டானவனுடைய புத்தி. அப்போது இந்த பீரியடில் நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஈவன் அவர் 12க்கு உண்டானவராக இருந்தாலுமே. அப்போ 2019 மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய குரு தசை சுக்கிர புத்திங்கிறது உங்களுக்கு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ஒரு 70 to 80% அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வேலையில் உட்கார வைக்கும். இதை இப்படியே உருட்டிட்டு வாங்க. 2019 மே மாதத்துக்கு அப்புறம் குரு தசையில் சூரிய புத்தி வரும். அப்போ நீங்கள் முட்டுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நிச்சயமாக வேலை கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து கல்யாணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கு. 90, 2000, 2010, 2016 இப்பயே என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அதுக்குள்ளே குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு கூட கேது உட்காந்துருக்கார், 8ல் ராகு உட்காந்துருக்கார். மினிமம் 30 வயசு வரட்டும் சார், அதுக்கப்புறமேலு கல்யாணத்தை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னால் வாய்ப்பு இல்லை. சரியா? நன்றி ஆனந்த் சண்முகம். இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறையா விரிச்சிட்டே போனோம்னா நிறைய டைமிங் எடுத்துருங்கிறதுனால அடுத்த கமெண்ட்டுக்கு வர்றேன். குருநாதன் மோகனராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. குருநாதன் மோகனராஜன். வணக்கம் ஐயா, உங்களின் ஜோதிட பதிவும் அத்துடன் கூடிய இலக்கியமும் மிக அருமை. இதை தொடர வேண்டுகிறேன். பல வாரங்கள் கருத்துக்களை எழுத நினைத்து எழுதாமல் இருந்திருக்கிறேன். காரணம், அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்ற எண்ணத்தில் சில சந்தேகங்களையும் கீழே எழுதியுள்ளேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதில் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக உங்களோடதை எடுத்து வச்சேன். இதுக்கு பதில் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வர்ற கமெண்ட் எல்லாத்தையுமே 100% படிச்சிட்றேன். அப்படிங்கல உங்கள் கமெண்ட்டை படிக்கல வித்தியாசமாக தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் அது பயன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சரி இதை எடுத்து வைப்போன்னு வச்சது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கொடுத்துருந்தது, செயல் பகுதியை படிக்கும்போது வார்த்தைகளையோ அல்லது வாக்கியத்தையோ எப்படி பிரித்து படிப்பது? பல செய்யுள் பாடல்களில் முற்றுப்புள்ளி அல்லது தொடர்புள்ளி போன்றவைகள் இருப்பதில்லை. அதோடு பாடலில் பல வார்த்தைகள் சேர்த்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. செய்யுள் அப்படிங்கிறது வேற, உரைநடை அப்படிங்கிறது வேற. நீங்கள் கேட்குறது வந்து உரைநடை மாதிரி அப்படி விரித்து எழுதியிருந்தாங்கன்னா அந்தந்த வார்த்தையை தனித்தனியாக எழுதியிருப்பாங்க, சந்தி பிழை இல்லாமல் எழுதியிருப்பாங்க, இப்போ கொண்டு கரெக்டாக போட்டு எழுதுவாங்க, நல்லா சரியாக வந்துடும். இப்போ படிக்கிறது செயல் படிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னா ஓலையில் வச்சு எழுதுனாங்க பாருங்கள், அப்போ ஓலையிலேயே பார்த்து படித்தாங்க பாருங்கள், அப்போ செயல் படிக்கிறது ரொம்ப சிரமம். என்ன காரணம்னா ஓலையில் புள்ளி வச்சா எழுத்தாணியால் ஓலை கிழிஞ்சு போயிடும். அதனால் அதில் புள்ளி வைக்கக்கூடாது. அப்போ புள்ளி வச்ச எழுத்து இருக்காது. அப்போ நம்ம செயலை படிக்கிறப்ப அதில் எங்கெங்கே புள்ளி வேணுமோ அதை நம்மளே வச்சித்தியம் படிச்சுக்கிறணும். அதே அப்போ மேலே வைக்கிற புள்ளி மெய்யெழுத்தையே அப்படி படிக்கிறோம்னா அப்புறம் கமா கொட்டேஷன்லாம் எப்படி இருக்கும்? அதனால் எதுவும் இருக்காது, அப்படி நடுநடுன்னு இருக்கும். இந்த மெட்டல் ரோடு மாதிரி அதில் அப்படியே ஆடாமல் அசராமல் வண்டியை ஓட்டிக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இப்போ எவ்வளவோ பரவாயில்லை. அதையும் ஒரு சில புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செயல்களினுடைய வார்த்தைகளையே பிரித்து அப்படி அப்படியே போட்டிருக்காங்க. அதாவது இலக்கணத்துக்கு நிற்காமல் இலக்கியத்துக்கு நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை எதுக்காக பிரித்து எழுதுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீருன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை ஒரு சீர் வரையில் வந்து அது ஒரு ஃபார்முலா படி தான் வரணும். அதை பிரித்து பார்த்தோம்னா உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் சத்தியம் ரைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செய்யுள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இருக்குமே தவிர, ஆனால் அந்த செயலை வந்து பிரித்து படிக்கலை. அதுக்கு ஒரு வரிக்கும் ஒரு அடுத்தடுத்த வார்த்தைக்கும் பொருள்லாம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது நேர்நிறைன்னு ஆரம்பிச்சிச்சின்னா அந்த நேர்நிறையிலேயே அடுத்து 4 வார்த்தையை ஆரம்பிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இலக்கியத்தில் இருக்குது. அதுனா இலக்கணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரேமுக்குள்ளே அவங்க அடைக்கணுங்கிறதுனால அந்த எழுத்தை வந்து பிரிக்கிறதுக்கு வசதியாக வந்து வார்த்தையை உடச்சி பிச்சு இங்கிட்டுமா முன்னும் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நிறையா புத்தகங்கள் வந்து இயல்பாக படிக்கிற ஸ்டைலில் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சில இடங்களில் திணறத்தான் செய்யும். இருந்தாலும் இது படிக்க வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் நட்பும் பிறவி குணம் அப்படின்ட்டான். நட்பெல்லாம் பிறவிலேயே வரணுமா, அப்படி பிறவி குணம். அது மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வாங்க. செய்யுள் என்ன செய்யல், ஏன் வராது செய்யல்? அது என்ன, படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போன்ற கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குருநாதன் சொல்கிறதுக்கு என்ன? அதனால் தாராளமாக சொல்லிடலாம், படிச்சுக்கிட்டே வாங்க. ரெண்டாவது, அந்த செய்யுள் சொல்கிறதுங்கிறதுக்கும் அவங்க ஜாதகத்துலேயும் அந்த பாயிண்ட் ஒன்று வேணும் இல்லையா? இடபமே தனுஷேயனும் இல்லை முன் மேஷமேனும் நடமுறு இந்த மூன்றில் லக்கணம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடில் புலவனாவான் அப்படின்னா அப்போ இருந்ததுன்னா பாட்டு வரும். இல்லாட்டி இப்போ இருக்கலாம், சனியலாதருவர் தானுமே கூடி புனிதராயிருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்தே எண்டுசை எங்கும் மனுவோட நீதி மன்னனாகுவானே அப்படின்றாங்க. அப்படியும் இருக்கலாம். இது வரலன்னா கூட அது என்ன, முயற்சி திருவினையாக்கும்ன்றாங்கல்ல, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றான். அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க, செயல் வந்துடும்.
அடுத்தது 2வது பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு கிரகம் மகம் நட்சத்திரத்தில் உள்ளது என எடுத்துக்கொண்டால் 1ஆம் பாதத்திற்கு என்ன பலன் சொல்வது, 2, 3, 4ஆம் பாதத்திற்கு என்ன பலன் சொல்வது, அல்லது பொதுவாக கேது சாரம் என்று சொல்லிவிடுவது சரியாக இருக்குமா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். தொடர்ந்து நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டே இருங்க. இதை வந்து 1ஆம் பாதத்துக்கு என்ன பலன், 2ஆம் பாதத்துக்கு என்ன, 3, 4க்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பாதத்தை வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக எளிமையாக இருக்கட்டும்னு தான் நவாம்சம் போட்டாங்க. நவாம்சத்தில் பாருங்கள், மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வச்சுருக்குனாக்க இந்த அந்த வந்து முதல் நவாம்சத்தில் ஆரம்பிக்கணும், அடுத்தது 2வது, அடுத்தது 3வது, அடுத்தது 4வது. அப்போ 4 பாதத்துக்கு 4 கட்டத்தை கொடுத்துருவான். ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிடுவோம். கிருத்திய நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குன்னா அது எங்கே இருக்கும்? மேஷத்தில் இருக்கும், ராசி சக்கரத்தில். நவாம்ச சக்கரத்தில் போகும்போது எங்கே வரும்? தனுசுக்கு வரும். சப்போஸ் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருந்தால் ரிஷபத்தில் ராசி சக்கரத்துலேயும் மகரத்தில் அம்ச சக்கரத்துலேயும் உட்காரும். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் அந்த 4 பாதத்துக்கும் தனித்தனியாக பிரித்து போட்டு நவாம்சத்திலேருந்து பலன் எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம அப்படி எடுக்க வேண்டியதில்லை. 1, 2, 3, 4 பாதத்துக்குமே தனித்தனியாக பலன் எடுத்துக்கலாம். பட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வரும். ஏன்னா இது வந்து நேர் தேமாங்காய்னு சொல்லி கொடுக்க முடியாது. தட் இஸ் நீங்கள் 3ஆம் பாதம்னாக்கும் இது வந்து தகப்பனாரத்துக்கு பாதிக்கும், 4ஆம் பாதம்னாக்கும் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்லலாம் சொல்ல முடியாது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற விஷயம். வரும், தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அடுத்தது, ஒரு கிரகம் 15 பாகை இருப்பதாக கொள்வோம். அதே கிரகம் 25 பாகை இருந்தாலும் ஒரே வீட்டில் தான் இருக்கும். டிகிரி மாறுவதால் பலன்கள் மாறுமா? டிகிரி மாறுறதுங்கிறது இல்லை, நட்சத்திர பாதசாரம் மாறுறதுல பலன்கள் நிச்சயமாக மாறும். இதை வந்து நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பாவ முனை, பாவ ஆரம்பம் அப்படின்னு அது ஒரு பெரிய டாப்பிக்காகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிரகம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து 15 டிகிரி முன்ன பின்ன எடுத்துக்கிட்டு பலன் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி நிறையா இதில் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாதத்தை பார்த்து எடுத்து பலன் சொன்னாலே போதும், ரொம்ப அக்யூரேட்டாக வந்துடும். இருந்தாலும் ஒரே வீட்டில் தான் இருக்கும். டிகிரி மாறுவதால் பலன்கள் மாறுமா? நட்சத்திர பாதசாரங்கள் மாறுவதால், அதே மாதிரி பாதங்கள் ஒரே நட்சத்திரத்தில் பாதங்கள் மாறுவதால் பலன்கள் மாறும் அப்படிங்கிறது உண்மை. இதை எப்படி கையாள்வது? உதாரணமாக 15 டிகிரி செவ்வாய் மேஷத்தில் இருப்பதற்கும் 25 டிகிரியில் அதே செவ்வாய் மேஷத்தில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இது ஆட்சி வீடுகளுக்கு மட்டுமல்ல, மற்ற இடங்களுக்கும் சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் அதில் மெயினாக எடுத்துக்கணும். அதனால் இதுவும் வந்து நான் அதாவது எஸ்கேப்புக்காக சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ்னால வரணும் இதெல்லாம். அப்போ 15 டிகிரியில் மேசத்தில் இருக்கிறது, கடைசி 25 டிகிரியில் இருக்கிறதுங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு இது என்ன நட்சத்திரக்கால், இது என்ன நட்சத்திரக்கால், என்ன பாதம், இது என்ன பாதம் அப்படின்னு பிடிச்சாலே வந்தோம். அடுத்தது, ஏன்னா இதை வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு மணி நேரமாக விளக்கம் சொன்னோம்னா அது ஜோதிட பாடமாக போயிடும், பதில் சொல்கிறதா வராது. அதனால பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் செயல்களின் பாடல்கள் புகைப்படத்தை ஸ்க்ரீனில் காட்டலாமே. காரணம், நீங்கள் பாடிய பாடல்களை தேடி தேடி தேய்ந்து வருகிறேன். நீங்கள் சொல்வதை அப்படியே சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. பாடலை கண்ணில் கண்டால் என் வழக்கத்திற்கு அதை பயன்படுத்துவேன். ஜஸ்ட் டேக் ஃபோட்டோ ஆஃப் த பேஜ் யூஸிங் மொபைல் ஃபோன் அண்ட் டிஸ்பிளே இட் at the screen like horoscope. I could understand it's additional job for you, but it will very useful for us. நிச்சயமாங்க. ஆனால் இப்படி பண்ணல என்ன ஆகும்னா, அந்த ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வீடியோவில் வந்து ஒரு 2 பாட்டு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பாட்டை வந்து எடுத்து போட்டு ஸ்க்ரீனில் சேவ் பண்ணி வச்சு என்ன தேவை ஒன்று பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். நமக்கு எத்தனை பாட்டு வரும்னு தெரியாது. பேச 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 ஏதாவது ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? வர வர அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம்னா அது இயல்பாக இருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து ஒரு கட்டுப்பெட்டிக்குள்ளே அடைச்ச மாதிரி முதல்ல இந்த பாட்டு சொல்லணும், அப்புறம் இந்த பாட்டு சொல்லணும், அப்புறம் இந்த பாட்டு சொல்லணும்னா 2ஆம் வாய்ப்பாடு மனப்பாடமாக சொன்ன மாதிரி இருக்கும். ஓ 2 2 2 4 மூவி 2 6ன்னு சொன்ன மாதிரி இருக்குமே தவிர அது இயல்பாக பேசுகிற மாதிரி வராது. எனக்கும் பேசலை வைப்ரேஷன் ஆகி போயிடும். அதனால் நம்ம எங்கே ஒன்று விட்டுருவோமோ நடுவில் அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் வந்துடும்ல. அதனால் அதெல்லாம் நான் அதாவது உங்களுக்கு பாடல்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். அது இல்லாமல் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு தடவை புக்ஸு சம்மந்தமாக ஒரு நேர்காணல் கூட வச்சுருவோம். அப்படி வைக்கிறப்போ வந்து இன்னும் நிறையா பாடல்களுக்கு வந்து என்ன புத்தகங்கிறத கூட சொல்லியிருக்கேனே. ஆனால் எல்லாத்துக்கும் நினைவில் நிற்க மாட்டேங்குது. அந்த புத்தகம் நினைவில் நிற்கிதோ இல்லையோ, அந்த விஷயம் நினைவில் நிற்கிது. அதனால் அந்த இருக்கிறத சொல்லிட்டு வரேன். இல்லாததுக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க முடியலைன்னா மெயிலில் போடுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, என் போன்ற வெளிநாட்டில் இருப்போருக்கு தாங்கள் குறிப்பிடும் புத்தகம் கிடைப்பதில்லை. அது சிக்கல் தான். வெளிநாட்டில் மட்டும் இல்லைங்க, உள்நாட்டில் இருந்தாலே கிடைக்க மாட்டேங்குது. 7வது சனி ஆண்டம் கிடைக்காதில்ல. சப்தரிஷி நாடி வந்து சிம்மத்துக்கு அடுத்திருக்க லக்னம்லாம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை.
ஆகையால் புத்தகங்களை ஸ்கேன் செய்தோ அல்லது புகைப்படங்களாகவோ அதன் பதிப்புகளை உங்கள் பிளாகில் போடலாமே. உதாரணம், சுகர் நாடி என்ற புத்தகம் இணையதளத்தில் இல்லை, அவகளத்திர பாகம் என்ற தலைப்பே கூகுளில் இல்லை. அதுக்கு சிரிச்சு வேற காமிச்சிருக்கீங்க. அதாவது சுகர் நாடி எனும் சோதிட சிகாமணி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கத்துலேருந்து ஒரு 800 பக்கத்துக்குள்ளே இருக்கும். இப்போ இதை உட்காந்து நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி பிளாகில் ஏற்றுனா அது எத்தனை ஹவர் வேலை எடுக்கும். நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த புக்கையே திருப்பி உட்காந்து படித்தோம்னா இன்னும் 4 பாட்டு வெளியே வந்துடும் இல்லையா. அதனால் இது வந்து டைம் காலி பண்ணுறதுங்கிறதுனால அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகல. அதனால தான் வெப்சைட்டே அப்டேட் பண்ணுறது ஸ்லோவாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர கடகடன்னு டெய்லியும் அப்டேட் பண்ண முடியறதில்ல. அப்படிங்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து நேர பற்றாக்குறை தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய கேள்விகள், மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டிருந்தீங்க. மிக்க நன்றி குருநாதன். அடுத்தபடியாக வந்து அவரே தான் சொல்லியிருந்தார், இஃப் ஐ எம் நாட் ராங் யூ வாஸ் ஆல்ரெடி டிட் த வீடியோ அபவுட் த லேட் மேரேஜ் அட் பிரசன்ன ஜோதிடம் வெரி லாங் டைம் எகோ. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ டெலிகாஸ்ட் ஃப்ரம் திண்டுக்கல், ரெக்கார்டட் ஃப்ரம் திண்டுக்கல் லைவ் ப்ரோக்ராம். ஐ எம் கரெக்ட் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நிச்சயமாக கரெக்டு. ஆனால் அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. நான் டைட்டில் போடுறப்பயே யோசித்தேன், ஏற்கனவே லேட் மேரேஜ்னு ஒன்று போட்டிருக்கோமே, திருப்பி அதே டைட்டிலில் போடலாமா இல்லை வால்யூம்னு போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணேன். அப்புறம் அதுக்குள்ளே அது பப்ளிஷ் ஆகி வெளியே வந்துருச்சு. அதனால் சரி ரைட்டு வந்தது என்ன ஒன்றும் பண்ண வேணாம்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஆக்சுவலாக லேட் மேரேஜுங்கிற டைட்டிலில் 2 வீடியோ இருக்கும். அது அந்த இன்னொரு வீடியோ ஒன்றும் எரேஸ்லாம் பண்ணல, அதுவும் இருக்கும், நம்ம சேனலில் இருக்கும். அந்த லேட் மேரேஜுங்கிறது அது வேறு சப்ஜெக்டில் வரும், இது வேறு சப்ஜெக்டில் வரும். அதனால் 2 வீடியோ ஒரே டாபிக். நன்றி குருநாதன் ஐயா. அடுத்தது வந்து விஸ்வநாத் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சார், இந்த வாரத்திற்கான பொது கேள்வி. புலிப்பாணியின் பாடல் பின்வருமாறு. பிச்சு எடுத்திருக்காரு வருங்க. கேளப்பா கலையினோட பெருமை சொல்வேன், கணமுள்ள தனலாபம் கேந்திர கோணம், ஆழப்பா அகம்பொருளும் நிலமும் காடி, அப்பனே கிட்டுமடா கரவையுள்ளோம். சூழப்பா சுகமுண்டு ஜென்மனுக்கு, சுயதேச பரதேச அரசர் நேசம், கூறப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க, கொற்றவனே கலை கண்டு கூர்ந்து செப்பே அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது புலிப்பாணி 600ல் வர்ற பாட்டு. கேளப்பா கலையினோட பெருமை சொல்வேன் அப்படின்னா, கலைங்கிறது வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது. அது வளர்பிறை தேவரைன்னு இருக்கிறதுங்கிறதுனால சந்திரனை குறிக்கக்கூடியது கலைங்கிறது. கேளப்பா கலையினோட பெருமை சொல்வேன், கணமுள்ள தனலாபம் கேந்திரகோணம். கனமுள்ள தனம் அப்படின்னாக்கா 2ஆம் இடம், தனஸ்தானம்னு சொல்கிறது. லாபம்ங்கிறது 11ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துலையாவது 11ஆம் இடத்துலையாவது. கேந்திர கோணம், கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10. திரிகோணம், கோணம்ங்கிறது திரிகோணம் 1, 5, 9. அப்போது மொத்தம் 9 இடங்களில் இந்த சந்திரன் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. கேளப்பா கலையனோட பெருமை சொல்வேன், கணமுள்ள தனலாபம் கேந்திர கோணம், ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் காடி. அகம் பொருள் அப்படிங்கிறது வந்து வீடுங்கிறது நல்ல வசதியான வீடுகளில் ஜீவிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்கிறாங்க. அதனால தான் அகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருள், அந்த அகம் வந்து பெரிய அகமாக கட்டியாச்சுன்னா அதுக்கேற்ற பொருளாதார வசதி இருக்கும் தானே கட்டுவான், அப்போ பொருளும் கிடைக்கும். அகம் பொருளும் நிலமும் காடி. அதே மாதிரி நிலம் நீச்சு சேர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் சொன்ன மாதிரி நிலமும் காடி. காடிங்கிறது வந்து மாடு கட்டுற இடம். அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய மாடு வச்சிருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன். ஏன்னா பணம்னு ஒன்று கிடையாது. அப்போ அகங்கிறது வீடு வாசலோட, பொருளோட, நல்ல பொன்பொருள் சேர்க்கையோட, நிலத்தோட, நிறைய சொத்து பத்துக்களோட, காடி நிறைய ஆடு மாடுகளோட, அப்பனே கிட்டுமடா கறவையுள்ளோன். இத்தனை வசதிகளும் கிடைக்கும், கறவை மாடு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தான் காடின்னு சொன்னீங்க, அது கூட மாடு கட்டுறது தானே. அப்படின்னா அதில் மாட்டில் வந்து காளையும் கட்டலாம், எருதும் கட்டலாம், கண்ணுக்குட்டியும் கட்டலாம், கூட மாடும் கட்டலாம். அதனால் அதில் குறிப்பாக சொல்கிறாரு, கறவை உள்ளோன்னா தினமும் வருமானம் இருக்கும். காலையில் ஒரு வருமானம், சாயங்காலம் ஒரு வருமானம் இல்லையா பால் கறக்கிறதுல. அந்த வகையில் வந்து 2 வாக்குலேயும் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கறவை உள்ளோன் அப்படிங்கிறதுனால கறவை மாடு இருக்குது, ஆடு மாடு செல்வம் இருக்குது, அதே மாதிரி நிலம் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, இதெல்லாமே இருக்காமா. சூழப்பா சுகமுண்டு ஜென்மனுக்கு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் இருக்குது. சுயதேச பரதேச அரசர் நேசம், வெளியிலேருந்து வர்றவனும் போற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு, பேரு புகழ் பரவும். உள்ளே இருக்க பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கவங்களோடையும் நல்ல அரசர் நேசம் அப்படிங்கிறது வந்து அதிகார மையத்தில் இருக்கவங்களோட எல்லாம் பழக்க வழக்கம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. கூழப்பா கொடியோர்கள் சேர்ந்து நிற்க, கொடியோர்கள் சேர்ந்து நோக்க.
இப்படி நிற்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த 9 இடத்துல சந்திரனோட மற்ற பாவகிரகங்கள் ஏதாவது சேர்ந்து நின்னா கொற்றவனே கலை கண்டு கூர்ந்து செப்பு அப்படிங்கிறார். அப்போ சந்திரனுடைய ஸ்ட்ராங் என்ன அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சந்திரன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார்? முதல்ல அவர் சுபரா பாவரா, வளர்பிறையில் சுபராக இருப்பார், தேய்பிறையில் பாவராக இருப்பார். அப்போது சந்திரனோட சேர்றதுங்கிறது வந்து ராகுவோ கேதுவோ சேர்ந்து நின்றுச்சுனாக்கா அதனால் முழுமையாகவே செயல்பட முடியாமல் போயிடும். ஆனால் செவ்வாய் பாவகிரகம் தான், கூட சேர்ந்து நின்னா யோகம்தான். அதான் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. சூரியன் பாவகிரகம் தான், சந்திரனோட சேர்ந்து நிற்கிறனால தப்பு இல்லை. அமாவாசை யோகம் திருடனா பிழைப்பாம ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நின்னா அப்படி கிடையாது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தான் சொல்கிறான், கதிரோடு மதியங்கூடி கலந்தொரு ராசி நிற்க துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் அதிவித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானே. நல்ல புத்திசாலியாக பிழைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு அந்த இதில் வந்து சொல்லி சொல்கிறான். குருவும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நினைச்சுன்னா அப்போ பாசிட்டிவான பலன் தான் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா நல்லது. புதனும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா, புதன் சுபகிரகம், அவரோட சந்திரன் சேர்றது யோகம் தான். குருவோட சந்திரன் சேர்றது அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அதை சொல்லலாம் 1 மணி நேரத்துக்கு. அது மாதிரி இந்த ராகு கேதுவோட சேர்றப்ப வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், அல்லது மற்ற பாவகிரகங்களோட சேர்ந்து நிற்கிறப்ப அது வந்து பாவத்தன்மையை கொடுக்குமா சுபத்தன்மையை கொடுக்குமாங்கிறத பார்த்து ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கூழப்பா குடியோர்கள் சேர்ந்து நோக்க கொற்றவனே கலை கண்டு கூர்ந்து செப்பே. அந்த சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது இந்த கேந்திர திரிகோணங்களில் நிற்கக்கூடிய சந்திரனை வந்து பாவகிரகங்கள் பார்த்ததுன்னா அப்போ அதனுடைய வலு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லியிருக்கார். அதான் சார் சொல்லியிருக்காரு. இதில் சந்திர பகவானின் கலை தீட்சணியம் அறிந்து பலன் கூறுக என்று முடிகிறது கேள்வி அப்படின்னு போட்டிருந்தீங்க. வளர்பிறை சந்திரன் சுபர் என்றும் தேய்பிறை சந்திரன் அசுபர் என்றும் எடுத்துக்கொள்வதா? இதுதான் கரெக்டு. நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கீங்க, சரியாத்தான் கேள்வியை ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. சந்திரனுக்கு 10ஆம் வீடு ஸ்தான பலம் தரும். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இல்லை, பாம்பாவது இல்லை பாவியாவது இருக்க வேண்டும். 10ல் வளர்பிறை சந்திரன் இருந்தால் நல்லதா, இல்லை தேய்பிறை சந்திரன் இருந்தால் நல்லதா? தயவு கூர்ந்து விளக்கவும். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, நீங்களே எழுதியிருக்கீங்க. 10ல் ஒரு பாம்பாவது இல்லை பாவியாவது இருக்க வேண்டும். வளர்பிறை சந்திரன் சுபகிரகம் இல்லை, அப்புறம் எப்படி பாவின்னு சொல்கிறது? அதனால் பாவகிரகம் இருக்கணும். சப்போஸ் வளர்பிறை சந்திரன் அங்கே இருந்தால் ஏதாவது ஒரு பாவகிரகத்தோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதனால தான் கொற்றவனே கலை கண்டு கூர்ந்து செப்பு அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி பாடலில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில பொது கேள்விகளுடன் சந்திக்கிறேன். இந்த பதிவை படித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரமா அப்படின்ன மாதிரி விஸ்வநாத், நன்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்ரீ ஆகாஷ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சின்னராஜா சார், இட்ஸ் மை மதர்ஸ் ரெக்வஸ்ட். ஷீ இஸ் வெரி மச் டிஸ்டர்ப்டு பை த ரீசன்ட் இன்சிடென்ட் ஆஃப் சைல்டு மாலிஸ்டேஷன் கேஸ் இன் சென்னை. She wants you to elaborate on the planetary combination of such children so that the parents of such girls' children could be careful and are any astrological remedies to be done so that such incidents don't happen. அதான் என்ன கொடுத்துருக்காரு, இந்த சைல்டு அப்யூஸ் நடந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஏதாவது பின்னால் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து பின்னாளில் இப்படியான சிக்கல்களில் சிக்காமல் அதுக்கு ஏதாவது பரிகாரம் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அவங்கவுங்க கேள்வி கேட்குறதுக்கே ஒருத்தர் வந்து எல்லாரும் கேட்கட்டும்னு தான் நான் கேட்காம இருந்தேன், பார்த்துக்கறலாம் பின்னால் கூட கேட்டுக்கரலாம்னு இந்த தடவை போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி இருக்கல நீங்கள் அம்மாவுக்காக ஒரு கேள்வி நீங்கள் இல்லையா தூக்கி வச்சாச்சு முன்னால். ஏன்னா நான்லாம் அம்மாவெல்லாம் வளர்க்கலாம் எங்களெல்லாம், அதனால தூக்கி மேலே வச்சாச்சு. அப்போது again there are so many people who commit such atrocities and still escape, whereas this young man who committed the crime got within 48 hours. What should be the planetary combination one gets caught when a crime is committed? And if possible, the planetary combination of parents who are forced to face the disgrace in the society. Please do one full video on these topics. நான் வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுட்டேன். இதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து எனக்கு ஒரு டீட்டெயில் மட்டும் தேவைப்படுது. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி அப்யூஸ் ஆன ஜாதகம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம புத்திசாலித்தனத்துக்கு எட்டின மாதிரி அப்படியே யோசிச்சு பார்த்து அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வீடியோவை கொண்டு வந்தால் தான் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். பட் அதை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரில. இந்த மாதிரி
சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட ஜாதகமாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்டால் அது நல்லா இருக்குமா தெரியலை. பார்ப்போம், அது நம்ம கைக்கு எப்பயாவது வரும் இல்லையா? அப்படி வர்றப்ப நிச்சயமாக இதை வந்து இது சம்மந்தமாக ஒரு டாபிக் வந்து போடுவோம். இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பயே மதியம் போய் நியூஸ் பார்க்குறேன். அந்த நியூஸில் போட்டிருக்கான், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, மறுநாள் அந்த குழந்தை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூஸை பார்த்துட்டு வந்து தான் அப்போ தான் யோசித்தேன், ஆஹா இப்படி ஒரு இது கமெண்ட் வந்துச்சே, நம்ம எடுத்து வச்சோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். கரெக்டாக இருக்குது. நன்றி ஸ்ரீ ஆகாஷ். அதாவது அதுக்கு வந்து நமக்கு மாடல் ஹாரோஸ்கோப் இருந்துச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ள போகிறது. ஏன்னா சொல்கிறேன் இப்போ இருந்தால் நல்லாயிருக்கு, அப்போ இருந்தால் நல்லாயிருக்கு, இப்போ இருந்தால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறத விட இது ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிச்சு, இந்த ஜாதகம் ஏன் இப்படி சிக்கிச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக பக்கத்தில் வரைக்கும் போயிடலாம் இல்லையா? அதுக்காக தான். அஃப்கோர்ஸ் உங்கள் கையில் எதுவும் கிடச்சிச்சினாலும் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி என் கையில் கிடச்சிச்சினாலும் நான் டாப்பிக்கை வச்சு வீடியோ பண்ணிடுறேன். நன்றி சார் ஸ்ரீ ஆகாஷ். அதான், ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டு தான். அடுத்தது அசோக் குமார் மெஹராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய எழுதியிருந்தீங்க. ஹலோ சார், யூ ஆர் அன் awesome person. I really admire your poems and amazed with your memory power. We as a family are so addicted to you. All of us wait so eagerly for your videos. This is one of the best topic that you have picked for this week. Reasons there are so many worried parents thinking about their children's marriage, especially for their girls. Like everyone in this world are chosen and not a choice by God. Having said that, this sentence will be more appropriate to you, as your service to us is very valuable and much appreciated, while most of us are not able to help the society and just leading a normal family life. எல்லாருமே அப்படி தான் சார். வாய்ப்பு கிடைக்கல எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை சொசைட்டிக்கு நிச்சயமாக பண்ணிடுவாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதுனால அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் prayers are always there for you and your family. Long live sir. I have been trying to all the week, but seems like your parvay is not on me. I am going through lot of tensions as my company is taken over by the another company and not sure if I will lose my job. இதான் இந்த கமெண்ட்டை வந்து நான் எடுத்து வைக்கணுங்கிறதுக்கு நினச்சதுக்கு முக்கியமான ரீசன். அதாவது பார்த்துட்டு இருக்க வேலை நிற்குமா நிற்காதான்னு தெரில. அதாவது கம்பெனி வந்து டிரான்சிட் ஆகிறதுங்கிறதுனால நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதுனால அந்த வேலையை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? அல்லது பிஸ்னஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இதை எடுத்து வச்சேன். நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்த அந்த டீட்டெயில் அப்படின்னு எடுத்துட்டா, அசோக் குமார், அதாவது 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 7:56 PM ஈவினிங் டைமில் பிறந்தது வந்து பெங்களூரில் பிறந்தது அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, கன்னியா லக்னம், சுக்கிர தசையில் புதன் புத்தி இப்போ நடந்துட்டு இருக்குது. சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல சகல சம்பத்தையும் பரிபூரணத்தையும் பிரமாதமாக கொடுப்பார். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர தசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது வர்ற அக்டோபர் வரைக்கும். அப்போது இந்த புதன் புத்தி வந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கிறது. இப்போ நீங்கள் வேலை பார்க்குறதே வந்து அது என்ன சொல்லுவாங்க, கிரேஸ் பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதே கிரேஸ் பீரியடு தான். ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு சார். இன்கேஸ் வேலை வந்து கண்டினியூ ஆச்சுன்னா வெரி டெஃபினெட்லி இட் வில் பி லீவிங் ஃப்ரம் யூ ஆஃப்டர் 2017 October 27 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது இதில். அதனால் இப்போ இருந்து நீங்கள் பேப்பர் போடுங்க, வேறு வேலை பாருங்கள், வேறு வேலை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல். அதாவது எப்படின்னா, அடுத்தது கேது புத்தி வருது. கேது 6ஆம் பாவத்தில் நிற்கிறார். பளிச்சுன்னு சொல்லணும்னா 2018 டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய டைம். 2018 டிசம்பர். இப்போ நம்ம 17 மார்ச்சில் இருக்கோம். 1.25 வருஷம் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்கு ஜஸ்ட்டு கிடைக்கிற வேலையில் போய் செட்டில் ஆகிக்கோங்க பேருக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து சூரிய தசை வருது. சுக்கிர தசை முடிஞ்சு சூரியன் வந்து 12ஆம் பாவாதிபதி. அவர் உட்கார்ந்துருக்கிறது 6ஆம் இடத்துல. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா கூறும் 6ஆம் இடத்தில் கொடியோகோள் நிற்க அந்த மாறி பொன்னோன் பாக்கிய மறுவிடில் தனவான் ஆவான் சீரிய சத்ரு தன்னை ஜெயம் செய்யும் தீரனாவான் பாரினில் கௌசிகன் தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்றான். ரெண்டாவது அதை குரு பார்க்குறார். அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு அந்த சுக்கிர தசை புதன் புத்தியும் கேது புத்தியும் முடிகிற வரைக்கும் தான் அந்த டைம். இப்போது உங்களுக்கு வேலை வந்து நீங்கள் பார்க்குற கம்பெனியில் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்காது. ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 27ங்கிறது இட்ஸ் அ வெரி லாங் டைம். எது கம்பெனி வந்து அந்த வரைக்கும் இழுத்துச்சுன்னா அக்டோபர் வரைக்கும் இழுக்கும். அதுக்கப்புறம் உங்களை அனுப்பிச்சிடுவான்.
இதுக்கிடையில் நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா 2 இடத்துல வேலை பார்க்க வேண்டி வரும். பாக்கி இருக்கிறது 1.25 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே 2 இடத்துல வேலை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் போகிற அந்த 3வது இடம் ஸ்டெபிலைஸாக உங்களுக்கு உட்காந்துரும். அதிலிருந்து தொழில் நல்லா விருத்தியாகும். கவலைப்பட வேண்டாம். சரியா? நன்றி அசோக் குமார். இதுக்கிடையில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. டெஃபினட்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த கேள்வியை கேளுங்க. அப்போ வேணால் பேசலாம் அது சம்மந்தமாக. அடுத்தது ராமச்சந்திரன். ராமச்சந்திரன்கிற பேரில் கொடுத்துருந்தீங்க. வணக்கம், சரியான நேரத்தில் எனக்கு கிடைத்த வீடியோ மிக்க நன்றி. காதல் திருமணத்தில் முடியுமா என்று எவ்வாறு அறிவது? முடிந்தால் என் பெண் ஜாதகத்தை பார்த்து கூறவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க. இதை பப்ளிக்கில் சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளை ஜாதகத்தை எடுத்து பார்த்து நல்லா இருக்கிறதையும் போட்டு ப்ரெஷர் கொடுத்து என்னமாதிரி பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அது வேண்டாம், அது இருக்கட்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். என்ன சொல்லணும்? என் பெண் ஜாதகத்தை பார்த்து கூறவும். அதாவது லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்சு மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிற பாயிண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பா பிறந்தது 1992 ஜூன் மாதம் 27ஆம் தேதி 12:25 PM பிறந்திருக்கா. பிறந்தது திருச்சியிலன்னு நினைக்கிறேன். ஆமாம், திருச்சியில் கொடுத்துருந்தீங்க. லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம், ராசி மேச ராசி, நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போது ராகு தசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்கு 2019 ஜூன் வரைக்கும். 2019 ஜூன் வரைக்கும் ராகு தசை குரு புத்தி. ராகு 4ஆம் பாவத்தில், குரு 12ஆம் பாவத்தில். இப்போ இந்த பொண்ணுக்கு குரு பயிற்சி ஆன உடனே கல்யாணம் ஆகிடும். எப்போது? வர ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா? குரு பயிற்சி ஆன உடனே கல்யாணம் ஆகிடும். சரி, அந்த கல்யாணம் அரேஞ்சு மேரேஜாக இருக்குமா லவ் மேரேஜாக இருக்குமா? 100% அரேஞ்சு மேரேஜாக தான் இருக்கும். லவ் மேரேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதில் இன்னொரு விஷயம். சப்போஸ் 2019 ஜூன் வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணலைன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது லவ் மேரேஜாக போகும். ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். ஸோ டெஃபினட்டாக உங்கள் பொண்ணுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான். கவலையே பட வேண்டாம். நத்திங் டு வரி. சரியாம்மா? ராமச்சந்திரனுக்கு நன்றி. அதே மாதிரி பிரபு தீபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. வணக்கம் ஐயா, இன்றைக்காவது எனது கேள்விக்கு பதில் சொல்லவும் ஐயா அப்படின்ட்டு இருந்தீங்க. எனக்கு திருமணம் நடக்குமா இல்லை நடக்காதா? ஒரு நண்பர் கூட கொடுத்துருந்தார். பேயின்னு ஒன்று இருக்கா, யாரும் பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்ற மாதிரி. எனக்கு திருமணம் நடக்குமா இல்லை நடக்காதா, அரசாங்க தொழில் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் 3 ப்ளீஸ் கொடுத்துருந்தீங்க. ப்ளீஸ்னு. டேட் ஆஃப் பர்த் 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 4:40 AM. பிறந்தது மட்டக்களப்பில் பிறந்திருக்கீங்க. பட்டிகோலாவில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, ஸ்ரீலங்காவில். லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது தனுர் ராசி, ஜென்ம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வந்திருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. ராகு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. கிருத்திகா நட்சத்திரம் சாரம் வாங்கி குரு புத்தி நடந்துட்டுருக்கு. குரு பகவான் லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். இப்போ உங்கள் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? திருமணம் நடக்குமா நடக்காதா, அரசாங்க தொழில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த 2 பாயிண்ட். ராகு தசையில் இப்போ குரு புத்தி நடந்துட்டுருக்குது. 11ல் ராகு, குரு 6ஆம் பாவத்தில். குருவில் வேலை வாய்ப்புக்கு அமைப்பு இல்லை. சனி வரட்டும். சார், நீங்கள் நாடு விட்டு நாடு மாறி போக வேண்டியதே இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? 2019 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டு வாசம்ங்கிறது டெஃபினட்டாக உண்டு உங்களுக்கு. அது வரைக்கும் தான் இங்கே வேலை பார்ப்பீங்க. சும்மா ப்ரைவேட்லேயே வேலை பாருங்க, கவர்மெண்ட் வேலையெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். வெளிநாட்டு வாசம் உங்களுக்கு அமையும். பிரமாதமான தொழில் அமையும். ஏன் தெரியுமா? ராகு 11ல் உட்காந்துருக்கார், ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். ஆமேடம் எருதுசுரா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா. அந்த ராகு ரிஷபத்தில் நிற்கிறது ராஜயோகம். அதனால் அதை போட்டு ஒன்றும் உலட்ட. அது இல்லாமல் கஜகேசரி யோகம் வேறு இருக்குது. அதனால் அரசாங்க தொழில் நமக்கு வேண்டாம். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ திருமணம் எப்போ நடக்கும்? அடுத்த பாயிண்ட்டுக்கு அங்கே உயரணும். ராகு தசையில் இப்போ குரு புத்தி நடந்துட்டுருக்கு. ஒரு வேலை இல்லைன்னா கல்யாணம் கூட பண்ணலாம்ல, அதுவே ஒரு பெரிய வேலை தானே, அதையாவது பார்த்துக்கு இருக்கலாம்ல. அப்படின்னா இப்போ திருமணத்துக்கான அமைப்பு தான் நடந்துட்டுருக்குனாலும் குரு பயிற்சியானால் தான் கல்யாணம் மெட்டீரியலைஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ ஆகஸ்ட் வரைக்கும் பொறுத்திருக்கணும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தொழிலும் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கல்யாணமும் செட் ஆகும். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம்ங்கிறது ஒன்று உண்டு.
சரிதானா? அடுத்தது வந்து ராம்குமார் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், கேன் வி ப்ரிடிக்ட் சம் ஒன் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் பிரைட் ஆர் டார்க் ஆர் மிட் பேஸ்ட் ஆன் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வகையில் எதுவும் தொல்லை இருந்ததுன்னா அதை த்ரூ ஹாரோஸ்கோப் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. வாஸ்தவம் தான். நம்ம ஜோதிட கிரந்தங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா, சத்துரு தான தோணும் தன்பதி இருந்தகோளும் ஒத்திருந்த ஆறில் வாழ உடம்பினில் அரிப்புண்டாகும்ன்றியான். எப்படி இந்த தோலுக்கு வந்து அரிப்பு வந்ததுன்னா அந்த சொரியாசிஸ் மாதிரி வர்றது, அதில் முன்ன பின்ன வர்றதெல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். சத்துரு தான தோணும் தன்பதி இருந்தகோளும் ஒத்திருந்த ஆறில் வாழ உடம்பினில் அரிப்புண்டாகும். துய்ய கரளம்னு நினைக்கிறேன் இந்த புஸ்தகம். ஆக இது மாதிரியான அமைப்பில் வந்து ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் கண்டுபிடிக்கலாம் சார். அதாவது என்ன காரணத்தினால அப்படிங்கிறத வந்து அல்லது எப்போ தீரும், அப்போ எது வரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அல்லது ஏன் இது வந்தது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கெல்லாம் இதில் நம்ம போகலாம். ஜாதகத்தில் அதுக்கெல்லாம் வழிதொகை இருக்குது. அடுத்தது வந்து வாரன் டாக்டர் ராமேஸ்வரன் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்க. வாரன் டாக்டர் ராமேஸ்வரன் மலேசியாவிலேருந்து எழுதியிருந்தீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது மை அஸ்ட்ரோ எக்ஸ்பர்ட் சின்னராஜ் சார், அனதர் இம்பார்ட்டன்ட் கீ டாபிக் தட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஸ்க்ஸ். ஃபியூ இயர்ஸ் எகோ தேர் வாஸ் திஸ் பாப்புலர் சன்னியாசி ஆர் யோகி ஸ்லாஷ் போட்டு யோகின்னு போட்டிருந்தீங்க. தட் கேம் டு கோலாலம்பூர் மேட் எ பிகுலியர் ரிமார்க். It's common for Malaysian Tamilians to have late marriages, and this generally reflected in their horoscopes. I was 25 years old then. I was adamant to prove him wrong. Tried and eventually married at the age of 42 years old. Whatever it is it a geographical degree that makes such circumstances? அடுத்தது வந்து இஃப் ஐ வாஸ் பார்ன் இன் தமிழ்நாடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மதுரை, வத்தலக்குண்டு, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், சின்னாலவட்டி, கொடைக்கானல் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருந்தீங்க. பெர்ஹாப்ஸ் ஐ வுட் ஹேவ் காட் மேரீடு ஏர்லி. நான் இங்கே பிறந்திருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னா, மலேசியாவில் பிறந்த எல்லாருமே அப்படித்தான் லேட்டாத்தையும் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இந்தியாவிலேருந்து வந்த சன்னியாசி யோகி ஒருத்தர் சொன்னார். அதை பொய்யாக்கணும்னு நானும் முக்கி ட்ரை பண்ணேன். 25 வயசுலேருந்து 42 வயசில் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குமா ஜாதகத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டு. அவருடைய ஒப்பீனியன் கரெக்டாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு காரணம் வந்து மலேசியாவும் இந்தியாவும் டிகிரியும் மினிட்டும் கிடையாதுங்க, மெச்சூரிட்டி தான். அதாவது 42 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. 42 வயசாகியும் கல்யாணம் ஆகாத ஆட்கள் இன்னும் இங்கே இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. சரியா? அதே மாதிரி 18 வயசில் கூட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மலேசியாலையும் இருக்காங்க. 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன் நான். அதனால் 2 பக்கமே இது உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் எக்ஸம்ஷனில் வர்றது. பொதுவாகவே ஜெனரலாகவே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஜோசியம் வெளுத்தின காலங்களில் கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்ன வயசு பாலிய விவாகம்னு ஒன்று பண்ணாங்க. அதை கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதை நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதாவது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து கூட சேர்த்து சொல்லியிருந்தார். பட் உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது, இருந்தது, வடநாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் அதுக்கு இலக்கிய சான்றுகள் இல்லை. இப்போது சிலப்பதிகாரத்தில் கூட பாண்டிய மன்னன் வந்து அதிர்ச்சியில் உயிர் விட்டான். யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள் அப்படின்னு டமால்னு சேர்த்து பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து அது வீட்டுக்காரர் செத்து போயிட்டார் அப்படின்னு பார்த்ததுமே அப்படியே அந்த அம்மாவும் மேலே விழுந்து அதுவும் கிளம்பிருச்சு. 2 பேரும் உயிரை விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருதே தவிர தீயில வச்சு எரிச்சு விட்டாங்கன்னெலாம் வரல. அதனால் இந்த வயசு வித்தியாசங்கிறது, அதாவது சின்ன வயசில் பாலிய விவாகம்ங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு சட்டம் போட்டுச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்தது. இப்போ 18 வயசுக்கு மேலே தான் வரணும் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்புறம் வரையில் பொண்ணுங்கள்லாம் தங்களுடைய சேஃப்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எல்லாம் படிச்சுட்டாங்க இல்லையா, அப்போ சேஃப்டியை பார்ப்பாங்கல்ல. இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், படித்து ஒரு நல்ல வேலையில் உட்காந்து அந்த வேலையில் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணி நைட்டு பகலாக உழைச்சி அந்த கம்பெனிக்கு நிறைய லாபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதில் இவருக்கு பாஸ்போர்ட்டில் எந்த திகட்டல் இல்லாமல் எல்லாம் ரெடியாகி அப்புறம் அந்த வாய்ப்பை வந்து அவன் கிளைண்ட்டுக்காரனும் கூப்பிட்டு அப்புறம் இவங்க அனுப்புகிறேன்னு சொல்லி இவருடைய விசாவும் சைன் ஆகி வந்து அதுக்கப்புறம் இவர் போய் அங்கே இறங்கி அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் அமெரிக்கா போவார், போய் வேலை பார்ப்பார்.
பொம்பளை பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்கள், பிஇ முடிச்சுட்டு வெளில வரும், அந்த மாப்பிள்ளை வந்து பார்ப்பாரு, பொண்ணை பிடிச்சிக்கிச்சிங்க நான் கட்டிக்கிறேன் பாரு, கட்டிக்கிறவாரு, உடனே பாஸ்போர்ட் எடுத்து கூட்டு போயிடுவாங்க, சோலி முடிஞ்சு வச்சு அமிர்த்தியா. அப்போது இந்த சேஃப்டியை பார்க்குறாங்க இல்லையா, அதனால தான் பொம்பளை பிள்ளையெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் கல்யாணம் ஆனவங்கன்னா கூட நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், சிங்கப்பூரில் அந்த கல்ச்சரல் சென்டர் ஒரு ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க லிட்டில் இந்தியா கிட்ட, அதில் ஒருத்தர் கூட்டு போனாங்க, நம்ம நண்பர், அவங்க பேர் சுசீலா, கூட்டு போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட படம், உருவம், சிலை கூட வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தா எல்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், எந்த வீட்டுக்காரம்மா ஒல்லியாக இருக்குது? முந்தியெல்லாம் கல்யாணம் ஆகி வர்றப்ப ஆக்சுவலாக ஒல்லியாத்தையும் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டு வாசலில் வந்து இந்த ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சாலே இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு கதவு தான் இருக்குது, ரெட்டை கதவெல்லாம் இல்லை. அந்த கதவில் பாதியில் ஓப்பனில் பாதியிலே அவங்க உள்ளே வந்துடுவாங்க. சமயத்தில் சில பிள்ளைங்கள்லாம் ஜன்னல் கம்பி வழியாக கூட வந்துடலாம், அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2-3 வருஷம் கழித்து பாருங்கள், அதுக்கப்புறம் கதவு இடிச்சுக்கிறேன், அந்த ஒத்த கதவு சிங்கிள் கதவு திறந்து விட்றோம்ல, அத்தந்தண்டி கதவுலையும் நுழைய முடியாது, நல்லா பெரிய சைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் அப்புறம் தான் சொல்லுவேன், பேசாமல் இன்னும் இதுக்கு தான் ஏன் கதவெல்லாம் வைக்கக்கூடாது, கார் செட்டு மாதிரி சட்டர் வச்சிடணும், அப்படியே தூக்கி விட்டுக்கரலாம்லன்ற மாதிரி. அப்போது அப்படி சேஃப்டியை பார்க்குறதுங்கிறதுனால அவங்க லைஃப் செட்டில்மெண்ட்டு அடுத்து 100 வருஷம் 200 வருஷம் வாழ்கிற மாதிரியான ஒரு செட்டப் பார்க்குறாங்க. அவ்வளோ சொத்து பத்து இருக்கா, அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கா. அதே மாதிரி பையனையும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வரதட்சணை வாங்கிட்டு போய் தான் பிழைக்கணும், இல்லாட்டி நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை, இருந்தாலும் இங்கே வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு இத்தனை பவுன் வேணும், இந்த இது வேணும், கார் வேணும், வண்டி வேணும், அப்படிலாம் இப்படியெல்லாம் ஓடுது. அப்போது இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால லேட் ஆகிட்டே போகுது. இந்தியாவில் மட்டும் லேட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. 30-35 வயசாகி பொம்பளை பிள்ளைகளே இருக்காங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த இது வந்து பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் வருதே தவிர புள்ளாச்சியையும் திண்டுக்கல்லையும் டிபெண்ட் பண்ணி வரல சார். சரியா? பெர்ஹாப்ஸ் ஐ வுட் ஹேவ் டு காட் மேரிட் இயர்லி. வாட் வில் பி யுவர் ஒப்பீனியன்? திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அதாவது கலாச்சாரம் நம்மளை வந்து கல்யாணத்தை லேட் பண்ணி விட்டுருச்சே தவிர நாடோ அல்லது வந்து அதுக்கான ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனோ அல்லது வந்து அதுக்கான டிகிரி மினிட்டோ கிடையாது. தேங்க்ஸ். அதில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க தைப்பிங் பெராக் மலேசியாவில் பேராவில் பிறந்தது, மலேசியாவில் தைப்பிங்கில் 1970 செப்டம்பர் 23 பிறந்திருக்கீங்க, 9:25 AM பிறந்திருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னமாக வந்திருக்கிறது துலா லக்னம், 7ல் சனீஸ்வரன் நீசம், அதுவும் வக்ரமாகி நிற்கிறார். சும்மா நிற்கிற சனீஸ்வரனே பிரச்சனை, இதில் வக்ரமாகி நீசமாகி நல்ல வேலை அதை குரு பார்த்தார், அதனால் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு லக்னத்திலேருந்து குரு மட்டும் சனியை பார்க்கலன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வண்ணமாம் காரகேசன் சட்டாட்ட வியத்தில் திண்ணமாம் லக்னாதிபதியும் அப்படியே சார தன்னதாம் 7ஆம் தானம் பாவ நீசமதாய் போக என்னிடில் தாரமின்றி இருப்பது திண்ணந்தானேன்னா அப்படி கல்யாணம் இல்லாமலே இருக்கணுங்கிற மாதிரி ஆகிப்போயிடும். அந்த மாதிரியான செட்டப்பில் வந்துடும். கிட்டத்தட்ட நம்மளும் நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், 3/4 மணி நேரம் வந்துருச்சு. இப்போது இன்னும் நிறைய நான் வந்து கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட அதில் வந்து 1/3 தான் படிச்சிருக்கேன், அதுக்குள்ளே டைம் இழுத்துக்கிட்டே போகுது. அதனால் இந்த வீடியோவை இதோடு நிப்பாட்டுவோம், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.